ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஊட்டியில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ரூமோட விளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் தி கிருஷ்ணா ரெசிடென்சி அதில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி கால் பண்ணி கேட்டுட்டு தான் நேரில் போய் பார்த்துட்டு ரூம் அவைலபிள் இருக்கா, ப்ரைஸ் வந்து அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து வீக் டேஸில் தான் போனோம். வீக்கெண்டில் ஒரு மாதிரி இருக்கும், வீக் டேஸில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சீசன் டைமில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஏப்ரல் ஸ்டார்டிங்லேயே வந்து போயிட்டோம். ரூம் நல்லா நீட்டாக இருந்துச்சு. பெர் டேக்கு 1000 வந்து வாங்கினாங்க எங்ககிட்ட. நாங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அது மாதிரி நீங்கள் 1 டேக்கு அதிகமாக ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா ரூம் ரெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய்ட்டு உங்களுக்கு ரூமெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனாலே வந்து ஹோட்டல் நல்லதாக இருந்துச்சு. A2B இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டோம். தம்பி ஒரு 2 வயசு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்களுக்கு இட்லி வந்து நாங்கள் லட்சுமி இல்லம் அந்த ஹோட்டலில் தான் வந்து வாங்கி கொடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஹாட் வாட்டர் வந்து 6 to 8 மணி வரைக்கும் வரும். அது மாதிரி நம்ம குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வேணாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கெட்டிலில் ஹீட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் தம்பிக்கு அடிக்கடி சுடு தண்ணி வந்து அந்த கெட்டிலில் போய்ட்டு ஹீட் பண்ணி தான் வாங்கியாந்து கொடுத்தேன். நல்ல கைண்ட் பர்சனாக இருந்தாங்க. அது மாதிரி நம்ம சுற்றி காமிக்கிறதுக்கும் சைட் சீயிங்கும் இங்கே அரேஞ்ச் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து நிறையா போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு கேட்டுட்டு நம்ம வந்து போகலாம். நாங்கள் வந்து அதில் தான் வந்து ஒரு டே வந்து நாங்கள் பக்கத்தில் உள்ள பிளேஸ் வந்து ஆட்டோவிலே போய் நாங்கள் பார்த்தோம். கர்நாடகா கார்டன், போட் ஹவுஸ் இதெல்லாம் நாங்கள் ஆட்டோவிலே வந்து போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னொரு நாள் வந்து இதில் தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி போனோம். அவங்கள்ட்ட சொல்லி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வேனில் போனோம். பைன் ஃபாரஸ்ட்டு, பைக்காரா, ஷூட்டிங் ஸ்பாட்டு, முதுமலை, மசினங்குடி இது எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி அந்த வேனில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. மணி வந்து நாங்கள் பே பண்ணோம். அவங்க எவ்வளோதுன்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பே பண்ணி போயிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. கரெக்டாக ஒரு டைமிங் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நம்ம அதை பார்த்து சுற்றி பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்துச்சு. அந்த டைமிங்கும் கரெக்டாக லன்ச் வந்து ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தினாங்க. சாப்பிட்டுட்டு இதெல்லாம் நைட்டு வந்து கொண்டாந்து விட்டுட்டாங்க. இது வந்து அதே ரெசிடென்சியில் உள்ள இன்னொரு ரூமும் அதையும் நான் வந்து விலாக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நாங்கள் பஸ்ஸில் தான் வந்து ஊட்டி வந்து இந்த டைம் போனோம். பேராவூரணிலேருந்து நாங்கள் ஊட்டிக்கு வந்து SRல புக் பண்ணி தான் போனோம். அது எப்படி புக் பண்ணோம், எங்கே போய் ஏறணும், இது எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஊட்டி போய்ட்டு சேரிங் கிராஸில் இறங்கிட்டு தான் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி இந்த ஸ்ரீ கிருஷ்ணா ரெசிடென்சிக்கு அவங்கக்கிட்ட லொக்கேஷன் காமிச்சிட்டு வந்தோம். இந்த சம்மருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது ஊட்டி போகிறாங்க, பட்ஜெட் ஸ்டேயில் ரூம் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.